சரி, நான் இனி கண்டினியூ பண்ணுவோம் இரட்டை பதிவு. ஓகே, கடைசியா தந்த இரட்டை பதிவு நாங்க பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்? இரட்டை விளைவுக்கான கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது கொடுக்கல் வாங்கலை வச்சு இரட்டை விலை எப்படி எழுதுறது முதல் பார்த்துருவோம். சரியா? ஓகே. இரட்டை விளைவு நிறைய கொடுக்கல் வாங்கல் தந்திருந்தேன். கடைசியா தந்த கொடுக்கல் வாங்கல் இருந்து கண்டினியூ பண்றேன். இம்மாத மின்சார கட்டணம் இம்மாத மின்சார கட்டணம் கடைசியா தந்த கொடுக்கல் வாங்கல் இம்மாத மின்சார கட்டணம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்கேன். இன்னமும் செலுத்தப்படவில்லை. இதுக்கு இரட்டை விலை யோசிப்போம். எதை வச்சு இரட்டை விலை யோசிக்கணும்? எதுல தாக்கம் செலுத்தணும்? நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட லூக்கா பேசியவழி 5 கணக்கா பிரிச்சிருக்காரு. சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. இந்த 5லயும் தாக்கம் செலுத்தினா சரி. அந்த கொடுக்கல் வாங்கல் 5ல எதுல தாக்கம் செலுத்துதோ அந்த தாக்கத்தை எழுதுறதுதான் இரட்டை விளைவு. அப்ப இம்மாத மின்சாரம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லைன்னா முதல்ல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செலுத்துறமோ இல்லையோ செலவு என்ன செய்யும்? அதோட உரிமையை குறைக்கிறது பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்ன? செலுத்துறமோ இல்லையோ செலவு தான். இப்ப இந்த மாசம் மின்சார கட்டணம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அதை செலுத்தல்ன்றதுக்காக அது இதை செலவு இல்லைன்னு சொல்லலுமா? அது செலவு தான். மின்சாரத்தை அனுபவிச்சுட்டீங்க. சோ 10,000 செலவு வந்துட்டு, அப்ப அது செலவு தான். செலுத்தினாலும் சரி, செலுத்தாட்டியும் சரி. அப்ப மின்சார கட்டணம் இந்த மாசம் இருக்கனால எங்களோட செலவு அதிகரிக்குது. எவ்வளவு தால? 10,000 இம்மாத மின்சார கட்டணம் 10,000 அதை செலுத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இப்ப அந்த செலுத்தப்படவில்லைன்ற மேட்டர் இந்த இடத்துல யோசிக்க தேவையில்ல. செலவை பத்தி யோசிக்கிறதுக்கு செலவு செலுத்துறமோ இல்லையா செலவு தான். அப்ப இதை நம்ம செலுத்தி இருந்தாலும் இந்த மின்சார கட்டணம் 10,000 செலுத்தி இருந்தாலும் சரி, செலுத்தாட்டியும் சரி, 10,000 மின்சார கட்டணம் என்பது என்னது? செலவு தான். அப்ப என்ன செய்யும்? உங்களோட செலவு அதிகரிக்கும். செலவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப இப்ப அடுத்ததுக்கு வரும். இப்ப அந்த செலுத்தப்படாததுக்கு வருவோம். நம்ம மின்சார கட்டணத்தை இப்ப இந்த செலவை செலுத்தி இருந்த மாதிரி இருந்தா காசுன்ற சொத்து என்ன செய்யும்? வெளியே போகும். அப்ப என்ன செய்யும்? சொத்து குறையும். இப்ப செலுத்தாதனால காசு வெளியே போகுமா? அப்ப சொத்து குறைய போகுதா? இல்ல. அப்ப செலுத்தாட்டி என்ன நடக்கணும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு செலவை அனுபவிச்சுட்டீங்க, மின்சார கட்டணம் நீங்க செலுத்தணும். அது செலுத்தாட்டி அது என்னது? ஒரு மின்சார கட்டணம்னு ஒரு செலவை அனுபவிச்சனாலதான் 10,000 செலவு வந்திருக்கு. அது இந்த மாசம் நீங்க செலுத்த விட்டீங்கன்னா அது என்னது? அந்த செலவுக்கு என்ன சொல்றது? அது என்ன சொல்றது? நாங்க அது என்ன கருதுவோம்? நாங்க அதை செலுத்தலைன்ற விஷயத்த யாராவது சொல்லுங்க பாப்போம். பொறுப்பு. குட். அது ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? அந்த பொறுப்போட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அட்டூரு. குட். அட்டூரு. அதைத்தான் கேட்டேன். அட்டூரு. எத்தனையாவது கொஸ்டின்? 10வது தந்திருக்கேன் தானே? 10வது கொடுக்கல். ஓகே. அப்ப அது என்னது? அத சொல்றது அட்டுரு செலவு. அப்ப என்ன செய்யும்? ஒரு செலவை செலுத்தாம விட்டீங்கன்னா அட்டுரு செலவுன்ற பொறுப்பு உங்களுக்கு கூடும். அப்ப என்ன செய்யும்? பொறுப்பு கூடும். அந்த பொறுப்பு ஏன் கூடுது? செலவை செலுத்தாதனால. என்னத்தால அந்த பொறுப்பு கூடுது? அந்த பொறுப்போட பேர் என்ன? அட்டுரு செலவு. அப்ப செலவை செலுத்தாதனால காசு போகல, சொத்து குறையாது. செலுத்தாதனால அட்டுறு செலவுன்ற பொறுப்பு உருவாகுது. சோ உங்களோட பொறுப்பு அதிகரிக்கும் 10,000. உங்களோட பொறுப்பு அதிகரிக்கும் 10,000. சரியா? இது கிளியரா தேவையில்லையோ?
கிளியரா இது? படிக்கிறேன். அடுத்தது சொல்லியிருக்கேன் 11வது. வங்கி கடன் செலுத்தியது 50,000. வங்கி கடன் செலுத்தியது 50,000. வங்கி கடன் செலுத்தியது 50,000. 11வது. வங்கி கடன் செலுத்தும் போது நமக்கு 50,000 காசு முதல்ல போகும். வங்கி கடனை பெரும் போது என்ன செய்யும், நமக்கு காசு வரும். அதே வங்கி கடனை மீள செலுத்தும் போது, வங்கி கடன்ற பொறுப்பை மீள செலுத்தும் போது என்ன செய்யும், காசு நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். காசு வெளியே போனா காசுன்றது என்னது, சொத்து. அப்ப என்ன செய்யும், சொத்து குறையும். இப்ப வங்கி கடன் செலுத்துறோம்னா காசு வெளியே போகும். அப்ப காசு வெளியே போகுது மீன்ஸ் சொத்து குறையும் 50,000. அப்படி நாங்க 50,000 அல்ல வங்கி கடன் செலுத்தும் போது வேற என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்தது இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது? வங்கி கடன் செலுத்தும் போது சொத்து குறையும், காசு போறதுனால சொத்து குறையும். வேற என்ன நடக்கும்? பொறுப்பு குறையும். கரெக்ட். என்னது, வங்கி கடன்ன்றது ஒரு பொறுப்பு. நம்ம அதை வாங்கும் போது அது ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பை தீர்க்கும் போது என்ன செய்யும், பொறுப்பு குறையும். வங்கி கடன்றது என்னது, ஒரு பொறுப்பு. அதை நாங்க வாங்கும் போது கூடும், அதை திருப்பி செலுத்தும் போது என்ன செய்யும், குறையும். அப்ப பொறுப்பு குறையும் 50,000. சரியா இது? எழுதிக்கோங்க. சரி, அடுத்தது அப்ப கடன் பட்டோரிடம் கடன் ஷோட் எழுதுறேன். கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000. கொடுத்த கழிவு 5,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000. கொடுத்த கழிவு 5,000. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 45,000. கொடுத்த கழிவுன்றது 5,000. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 45,000, கொடுத்த கழிவு எவ்வளவு, 5,000. சரி, இப்ப வாங்க கதைக்கு. இப்ப கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறீங்க. எவ்வளவு காசு, 45,000 வாங்குறீங்க. ஆனா கழிவு 5,000 கொடுத்துறீங்க. அப்ப கடன் பட்டவரின் கடன் எவ்வளவு குறையும், கடன் பட்டவர் எங்களுக்கு தர இருந்த அமௌண்ட் எவ்வளவு குறையும், கடன் பட்டவர்கிட்ட தொகை எவ்வளவு குறையும்?
50,000 குட். கடன் பட்டவர்கிட்ட நாம 45,000 காசு வாங்குறோம். 5,000 என்ன செய்யறோம்? கொடுத்த கழிவு கொடுக்குறோம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெற்ற காசையும் கொடுத்த கழிவையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப எவ்வளவு கடன் தொகை? 50,000. அப்ப பாருங்க, இந்த இடத்துல செக் பண்ணி 50,000 கடன் பட்டவரின் பெறுவதற்காக 5,000 நம்ம கழிவு கொடுத்திருந்தா தான் என்ன செய்யணும்? 45,000 காசு வாங்க இயலும். அப்ப காசு 45,000 வாங்குவோம். அப்ப என்ன செய்யும்? சொத்து அதிகரிக்கும். காசு 45,000 வாங்குவோம். காசு 45,000 வாங்குவோம். காசு 45,000. அப்ப காசு சொத்து அதிகரிக்கும். அப்ப 45,000 சொத்து அதிகரிக்கும். ஆனா கடன் பட்டவர் எவ்வளவுத்தால குறைவாரு? 50,000. ஏன்? காசு வாங்கினது 45,000 இருக்கலாம். ஆனா கழிவு 5,000 கொடுத்திருக்கோம். அப்ப கழிவு 5,000 கொடுத்தனாலதான் ஒரு காசு 45,000 தந்திருக்காரு. அப்ப கழிவு 5,000 சேர்த்தமா இருந்தா அவரோட கடன் குறைய போறது 50,000. அப்ப கடன் பட்டவர் 50,000 குறையுதுன்னு என்ன அர்த்தம்? சொத்து 50,000 குறையும். கடன் பட்டவர் 50,000 குறையுதுன்னா என்ன அர்த்தம்? சொத்து 50,000 குறையும். சொத்து அதிகரிக்கும் 45,000 காசு வரனால கழிவு கொடுத்தனால கழிவும் கொடுத்து கடன் பட்டவர் இப்ப கழிவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் பட்டவர்கிட்ட இப்ப காசு வாங்கியிருக்கமே. கடன் பட்டவர் குறையணும் தானே. ஆனா 45,000 தானே கடன் பட்டவர் குறையணும். கடன் பட்டவர் 45,000 காசு வாங்கினா 45,000 தான் கடன் பட்டவர் குறையணும். ஆனா ஏன் 50,000 குறையுது? கழிவுன்னு ஒரு விஷயம் இருக்கனால. அப்ப காசு வரனால சொத்து அதிகரிக்குது. கடன் பட்டவர் தந்த அவரோட கடன் தொகை குறையும் தானே. சோ அவர கடன் பட்டவர் குறையுது. கடன் பட்டவர் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? கடன் பட்டவர் ஒரு சொத்து. சொத்து குறையும். எவ்வளவு? 50,000. 50,000. ஏன் 50,000 குறையுது? 45,000 கொடுத்த பெற்ற காசுக்கு 45,000 பெற்ற இடத்துல எப்படி கடன் பட்டவர் 50,000 குறையுது? கழிவு கொடுத்தனால 45,000 காசு பெற்ற இடத்துல சொத்து அதிகரிக்குது. 45,000 ஓகே. ஆனா ஏன் கடன் பட்டவர் 50,000 குறையுது? அதாவது ஏன் சொத்து 50,000 குறையுது? 5,000 கழிவு பெற்றனால. 5,000 கழிவு பெற்றனால. கொடுத்த கழிவுன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அது ஒரு செலவு, அது ஒரு நட்டம். 45,000 காசு வாங்கி 50,000 அவரோட கடனை தீர்த்து கொள்றோம். அவர் எனக்கு 50,000 தர இருக்க இடத்துல 45,000 வாங்குறோம். 5,000 கழிவு கொடுக்குறேன். அப்ப நான் தான் கொடுத்த கழிவு. இது எனக்கு என்னது? நட்டம். அது ஒரு செலவு. அது என்னது? ஒரு செலவு. அப்ப நான் இதை கொடுத்த 5,000 கழிவுன்றது ஒரு செலவு. அப்ப இந்த செலவு அதிகரிக்கும் 5,000. இந்த செலவு அதிகரிக்கும் 5,000. அப்ப இது கொடுத்த கழிவு நான் எழுதிக்கும். சரி, அடிக்கிறேன். இது ஓகே தானே? புது விஷயம். சரி, சரி. அடுத்தது கடன் கொடுத்தவர்களை பத்தி தான் இருக்கு. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000. கடன் கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, நீங்க கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு எவ்வளவு?
75,000ஆம். ஆனா பெற்ற கழிவு 5,000ஆம். பெற்ற கழிவு 25,000ஆம். சரி, பெற்ற கழிவு 25,000. அப்ப எங்களோட கடன் கொடுத்தவருக்கு 75,000 காசு கொடுத்திருக்கான். அப்ப எங்களோட கடன் கொடுத்தவர்ன்றவர் ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை தீர்க்கிறதுக்கு 75,000 காசு கொடுத்திருக்கோம். அதே சமயத்துல அந்த கடனை கொடுக்குற நேரம் கழிவும் 25,000 பெற்றிருக்கோம்னா, காசு பெற்று 75,000 காசை செலுத்தி 25,000 கழிவு பெற்றிருக்கோம்னா, நம்ம கடன் கொடுத்தவரின் கடன் எவ்வளவு குறையும்? காசு 75,000 தான் கொடுப்போம். ஆனா அவர் 25,000 கழிவுன்னு ஒண்ணு தந்தனால இந்த கடன் கொடுத்தவருடைய கடன், என்னுடைய கடன் 1,00,000 குறையும். இந்த பொறுப்பு 1,00,000 குறையும். ஆனா நான் எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன்? 75,000 காசு தான் கொடுத்திருக்கேன். ஆனா அவர் எனக்கு 25,000 ஒரு கழிவு ஒண்ணு தந்தனால, நான் கழிவு பெற்றிருக்கனால இந்த கடன் கொடுத்தவர் கடன் எவ்வளவு குறையும்? 1,00,000 குறையும். ஆனா நான் காசு எவ்வளவு கொடுத்திருப்பேன்? 75,000 தான் கொடுத்திருப்பேன். அப்ப காசு குறையிறனால சொத்து குறையும் 75,000. சொத்து குறையும் 75,000. இப்ப இந்த 75,000 காசு கொடுத்து சொத்து குறைஞ்சதுக்கு ரீசனால கடன் கொடுத்தவரையும் கொடுத்தனால. இப்ப கடன் கொடுத்தவரையும் கடன் குறைய போகுது. அதாவது பொறுப்பு குறைய போகுது. கடன் கொடுத்தவருக்கு தானே கொடுத்தேன். சோ பொறுப்பு குறைய போகுது. பொறுப்பு குறையும். எவ்வளவு குறைய போகுது? 75,000 1,00,000? காசு மட்டும் கொடுத்திருந்தோம்னா 75,000 தான் குறைஞ்சிருக்கும். ஆனா காசு கொடுத்த சமயத்துல எங்களுக்கு கழிவு கிடைச்சிருக்கு. 25,000 கழிவு கிடைச்சிருக்கு. அப்ப 25,000 கழிவு கிடைச்சிருக்குன்னா கடன் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 1,00,000 தான் குறைஞ்சிருக்கும். 1,00,000 தான் குறைஞ்சிருக்கும். அப்ப 75,000 காசு கொடுத்து 1,00,000 பொறுப்பை தீர்க்க முடியுதுன்னா காரணம் என்ன? அந்த 25,000 கழிவு கிடைச்சது. அது எங்களுக்கு நல்லமா இல்லையா? நன்மையா இல்லையா? ஒரு லாபம் மாதிரி தானே அந்த 25,000. 75,000 காசு செலுத்தி 1,00,000 பொறுப்பை தீர்க்க முடியுதுன்னா 25,000 லாபம். அது லாபம்னு நாங்க சொல்றது இல்ல. அத சொல்றது பெற்ற கழிவு. அந்த பெற்ற கழிவு என்னவா கருதுறோம்? வருமானமா கருதுறோம். நம்ம கொடுத்த கழிவை கொஞ்ச நேரத்துக்கு மேல செலவா கருதுறோம். அது மாதிரி பெற்ற கழிவு என்னன்னு கருதுறோம்? ஒரு வருமானமா கருதுறோம். ஆகவே வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் 25,000. சரி, சொத்து குறையும் 75,000, பொறுப்பு குறையும் 1,00,000, வருமானம் அதிகரிக்கும் 25,000. இதெல்லாம் இரட்டை விளைவு. இதுல இருந்து இரட்டை பதிவுக்கு போக அழகா விளங்கும் உங்களுக்கு. எழுதிட்டீங்கன்னா அழிக்கிறேன். 14. உரிமையாளர் பற்றிய காசு. உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் பற்றிய காசு எவ்வளவு? 5,000. சரி, வாங்க பாப்போம். உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் காசை பற்றும் போது முதல்ல காசு நிறுவனத்தை விட்டு போகும். அது ஒரு விஷயம். உரிமையாளர் காசை பற்றாருன்னா காசு நிறுவனத்தை விட்டு போகும். ஸோ காசு நிறுவனத்தை விட்டு போகுதுன்னா சொத்து குறையும். காசு நிறுவனத்தை விட்டு போகுதுன்னா சொத்து குறையும் 5,000. காசு நிறுவனத்தை விட்டு போகுதுன்னா சொத்து குறையும் 5,000. உரிமையாளர் பற்றுனா காசு போகும். இப்ப உரிமையாளர் பற்றுன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுனா 5 வகை வச்சிருக்கோம் குரூப்ஸ். இந்த 5 குரூப்ல வருமானம் செலவுக்கு தனியா இருக்கனால உரிமைக்கு நாங்க எதை கருதுறது? மூலதனத்திட தாக்கத்தையும் பற்றிட தாக்கத்தையும் தான் உரிமைக்கு நாங்க கருதுறது. ஸோ மூலதனம் உரிமை என்ன செய்யும்? கூட்டும். பற்றுன உரிமை என்ன செய்யும்? குறையும். அப்ப உரிமையாளர் காசு 5,000 பற்றும் போது என்ன செய்யும்? உரிமை குறையும். உரிமை
குறையும். இது வருமான செலவுல தாக்கம் வர்றதில்ல, உரிமையாண்மையில வர்றது. அப்ப உரிமையாண்மைக்கு என்ன தாக்கம் வரும்? இப்ப மூலதனமும் பற்றும். அப்ப மூலதனம் வந்து அதிகரிக்கும், பற்று வந்தா குறையும். இப்ப உரிமை குறையும் 5000, உரிமை குறையும் 5000. காசு போறதுனால சொத்து குறையும், உம் பற்றுனால அது உரிமை குறையும். உரிமை குறையும். சரி, அடுத்தது நான் சொல்றது எழுதிக்கோங்க. அடுத்த இரட்டை எழுது, நீங்க எழுத போறீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் வழமை போல. உம் உரிமையாளர் 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 பற்றிய சரக்கிருப்புகளின் பெறுமதி 25000. உரிமையாளர், நான் ரஃபா எனக்கு பக்கத்துல சும்மா எழுதி கொள்றேன். உரிமையாளர் பற்றிய உரிமையாளர் உரிமையாளர் பற்றிய உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகளின் பெறுமதி, சரக்கிருப்புகளின் பெறுமதி 25000. 25000. உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகளின் பெறுமதி 25000. உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகளின் பெறுமதி 25000. உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகளின் பெறுமதி 25000. ஆஹ் அடுத்தது, வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது. இது இந்த ரஃபுக்கு தான் எழுதுறேன், நீங்க வாயில நான் சொல்றதை அழகா கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25000. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25000. இதனுள் 5000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25000. இதனுள் வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25000. இதனால் 5000 வட்டி உள்ளடங்கி உள்ளது.
வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனால் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனால் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனால் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனால் வட்டி 5,000 உள்ளடங்கி உள்ளது. அடுத்தது தளப்பாட கொள்வனவு 1,00,000. தளப்பாடம் காசுக்கு 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 கொள்வனவு 1,00,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன். அடுத்தது அறவிட முடியா கடன் 50,000. 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 அடுத்தது உரிமையாளர் காசாகிட்ட மூலதனம் உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம்
1,00,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம். உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. எதுவும் கேட்காட்டி சொல்லுங்க, நான் இது அப்ப எனக்கு எழுதுறேன்னா. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,00,000. 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 அடுத்தது, உரிமையாளர் 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை மூலதனமாக இட்டார். உரிமையாளர் 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை உரிமையாளர் 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை மூலதனமாக இட்டார். 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 சரி, ரெட்டைகளை எழுதிட்டு சொல்லுங்க பாப்போம். சொல்லணும் எழுதிட்டு. என்னமா என்னராய் அண்ணா அறவிட முடியாத கடன் சொத்து குறையும், உரிமை தானே குறையும். கொஞ்சம் நல்லா யோசிங்க, திங்க் பண்ணுங்க. நீங்க கிட்டத்தட்ட யோசிக்கிறது ஓகே, திங்க் பண்ணுங்க ஒருக்கா.
நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அழகா சொல்றேன். மற்ற செய்யட்டும். சரி. அப்ப முதலாவது நான் செய்ய வேணும்னு சொல்லி இருந்துட்டு மறந்துட்டேன். 15வது கொஸ்டின். அதாவது உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்பு 25,000 செய்ய வேணும்னு தான் சொல்ல இருந்தேன். அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்பு 25,000. இதுக்கு நான் சொல்றதை நான் விதிவிலக்கா சிலதை யோசிக்க சொல்லியிருக்கேன். அது மாதிரி யோசிங்க. சரக்கிருப்பு பற்றதை நாங்க எப்படி எடுக்கிறோம்னா, உரிமையாளர் காசு பற்றது, காசுன்ற சொத்து வெளியே போற மாதிரி தான் நாங்க கருதுவோம். ஆனா உரிமையாளர் சரக்கிருப்பு பற்றதை நாங்க எப்படி எடுக்கிறோம்னா, எங்களோட கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க சரக்கிருப்புல இருந்து தான் உரிமையாளர் எடுப்பாரு. நம்ம கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க சரக்கில விற்கிறதுக்காக வாங்கி கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க சரக்கிருப்புல இருந்து தான் உரிமையாளர் எடுப்பாரு. அப்ப கூட குழப்பிக்கொள்ளாத, நான் சொல்ற மாதிரி மட்டும் விளங்கிக்கோங்க. விதிவிலக்கா கொள்வனவுல இருந்து தான் அவர் சரக்கிருப்பை எடுப்பாரு. அதனால உரிமையாளர் சரக்கிருப்பை பற்றினாருன்னா எனக்கு கொள்வனவுன்றது குறையும். நான் இப்ப ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சிருக்கோம்னா அதுல ஒரு 25,000 பற்ற சரக்கிருப்பை கொள்வனவு செய்யறது உரிமையாளர் எடுத்திருக்காருன்னா அதை கொள்வனவு செஞ்சு வச்சிருந்த பொருள் அந்த சரக்குல வந்து தான் எடுத்திருப்பாரு. ஸோ 3 லட்சம் ரூபாய் கொள்வனவு செஞ்சு வச்ச பொருள் 25,000 குறைஞ்சி 2,75,000 ஆயிரும். அப்ப என்னோட கொள்வனவுன்றது குறையும். என்னோட கொள்வனவுன்றது குறையும். அப்படித்தான் நான் கருதுறேன். சரக்கிருப்புக்கும் மட்டும். காசு பற்றுக்கு ஓகே, சொத்து குறையும், உரிமை குறையும். ஆனா சரக்கிருப்பு பற்றுக்கு என்னோட கொள்வனவு குறையும்னு தான் கருதுவோம். சோ கொள்வனவு குறையும்னா கொள்வனவு நாங்க என்னவா கருதுறோம்? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுல கொள்வனவு என்னது? கொள்வனவு சரக்கிருப்பு பற்றுனா சரக்கிருப்பு வெளியே போறதுன்றத சொத்து போறதா கருத மாட்டோம். கொள்வனவு குறையும்னு கருதுவோம்னு சொல்றேன். அதெல்லாம் விளங்கிக்கோங்க. போக உங்களுக்கு அதுகளோட விஷயங்கள் விளங்கும். நிதி கூற்றுகள் படிக்கும் போது நான் சொல்றதை மட்டும் விளங்கிக்கோங்க. ஆகவே இப்ப நான் கொஸ்டின் என்னன்னா, சரக்கிருப்ப பற்றுனா கொள்வனவு குறையும்னு கருதுறோம்னா சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுல கொள்வனவுன்றது என்னது? கொள்வனவு குறையும்னா இந்த இடத்துல நான் கொள்வனவு குறையும்னு போட இல்லாத குட் செலவு. கொள்வனவு குறையும்னு கருதுறதுனால உரிமையாளர் சரக்கிருப்பை பற்றும் போது செலவு குறையும். செலவு குறையும். ஏன் செலவு குறையும்னு சொல்றோம்? ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா பக்கத்துல எழுதுறேன். கொள்வனவு குறையிறனால கொள்வனவு குறையிறனால கொள்வனவு குறையிறனால கொள்வனவு குறையிறனாலதான் எனது செலவு குறையும்னு சொல்றோம். சரி. அதே மாதிரி காசை பற்றினாலும் சரி, சரக்கிருப்பை பற்றினாலும் சரி, பற்று தானே. அப்ப என்ன செய்யும்னா அது சரியா எழுதியிருப்பீங்க. உரிமை குறையும். உரிமை குறையும். உரிமை குறையும் 25,000. அது என்னது? பற்றுனால. சரி. அப்ப இருப்பு குறையும். அப்ப இருப்பு குறைகிறதுனால சொத்து குறையும்னு நாங்க கருதுறது இல்ல. கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க பொருள் இருந்து எடுக்கிறனால கொள்வனவு தான் குறையும்.
அந்த கொள்வனவுல ஏன் குறைன்றத நான் படிக்கிற காலத்திலேயே நான் அதோட விதிவிலக்கா தான் எடுத்துக்கொண்டேன். பட் இது அதுக்கான ரியல் லைஃப் ரீசன் என்ன, அதுக்கான சரியான காரணம் என்னன்றதை எனக்கு சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போதைக்கு அது உங்களுக்கு நீங்க போட்டுக்கோங்க, ஏன்னா தலைக்குழம்பு. ஏன்னா நான் உங்களோட இடத்துல இருந்து தானே வந்திருக்கேன். ஸோ உங்களோட இடத்துல இருக்கும் போதே எனக்கு அது கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. அப்ப நான் மிஸ் சொன்ன மாதிரி அதை விதிவிலக்கா எடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கொண்டேன். அதாவது சொல்றதை மட்டும் எடுத்துக்கொள்ள சொன்னாங்க இப்போதைக்கு. ஏன்னா இப்ப இருக்க நாலேஜ் படி நான் சொல்றதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரக்கு விருப்பப்பட்டுனா என்னோட கொள்வனவு தான் குறையும்னு கருதுறோம், அதனால செலவு குறையும். அந்த சொத்து போற மாதிரி நாங்க கருதல. அதுக்கான ரீசன் என்னன்னு இருக்காது. நிதி கூட்டு படிக்கும் போது அந்த நிதி கூட்டு அழகா விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எழுதிட்டீங்களா? நீங்க யாராவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா எழுதிட்டீங்க நம்பிக்கையில தான் அழிக்கிறது. சொல்லணும் எழுதாட்டி. சரி. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனுள் 5,000 வட்டி உள்ளடங்கியுள்ளது. இதனுள் 25,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. இதனுள் 25,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. சரி. வங்கி கடன் தவணை கட்டணம்ன்றதை விளங்கிக்கோங்க. நான் வங்கி கடன் செலுத்தியது பார்த்தேன், அதுக்கு இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. விளங்கி கொள்ளுன்றதுக்காக முதல்ல அதை தந்துட்டு வட்டியோட வரதை இப்ப தாரு. அது வெறும் வங்கி கடனை மட்டும் செலுத்தணும். இது வட்டியோட செலுத்துறோம். உங்களுக்கு தெரியும், வங்கி கடன் தவணை கட்டணம்ன்றது இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். தவணை கட்டணம்ன்றது என்னத்தை உள்ளடக்கி இருக்கும், எங்களோட இதுல குறையிற, அதாவது எங்களோட கடனை குறைக்கிற கடன் தொகையையும் உள்ளடக்கி இருக்கும். அதே மாதிரி வட்டி செலவுன்ற வட்டி செலவையும் உள்ளடக்கி இருக்கும். ஏன்னா ஒரு கடன் இருந்தா வட்டிகள் ஒண்ணு செலுத்தும். அப்ப நம்ம முதல் தந்ததுதான் சும்மா தந்தேனா, மற்றபடி இப்படித்தான் பிராக்டிக்கல். இதுதான் உண்மையான விஷயம். வட்டியோட தான் நம்ம கடன் தொகையை செலுத்துவோமே தவிர்த்து வட்டி இல்லாம கடனை செலுத்த இயலாது. அது உங்களுக்கு விளங்குறதுக்காக வங்கி கடன் செலுத்தியதுல மொட்டையா தானே வட்டி இல்லாம. மற்றபடி தவணை கட்டணம் தான் செலுத்துவோம், கடனும் வட்டியையும் சேர்த்து. அப்ப 25,000 தவணை கட்டணம் செலுத்துறோமா, அதுல 5,000 வட்டி உள்ளடங்கி இருக்கான். அப்ப கடன் எவ்வளவு? 20,000. அப்ப 5,00,000 ஒரு பேங்க்ல கடன் வாங்கி இருக்கோம்னா பிள்ளைகள், அதுல 25,000 தவணை கட்டணம் மாசம் மாசம் செலுத்துறோம். இன்ஸ்டால்மெண்ட்டா 25,000 செலுத்துறோம்னா அதுல வட்டி 5,000 இருக்கலாம். மீதி 20,000 தான் என்ன செய்யும், எங்களோட கடன் தொகையை குறைக்கும். அப்ப கடன் 20,000 தான் குறைக்கும், கடன் 25,000 குறையாது. கடன் 25,000 குறையாது, 5,000 வட்டி இருக்கனால. அப்ப யோசிக்கணும், தவணை கட்டணம் செலுத்துறதுனால காசு போகுது. ஸோ காசு போகுது. ஸோ தட் சொத்து குறையும் 25,000. 25,000 காசும் போகும் தானே. ஸோ சொத்து குறையும் 25,000. ஆனா அந்த 25,000 நான் தவணை கட்டணம் காசு செலுத்துறதுனால சொத்து குறையுது 25,000. 25,000 வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்துறேன்னா வங்கி கடன்ற பொறுப்பு 25,000 குறையுமா? இல்ல, அது தவணை கட்டணம் 5,000 வட்டி இருக்கு. அப்ப 20,000 தான் கடனை குறைக்கும். அப்ப பொறுப்பு குறைய போகுது 20,000. பொறுப்பு குறைய போகுது
பொறுப்பு குறைய போகுது 20,000. இப்ப அப்ப மீதி 5,000 என்ன செஞ்சிச்சு? வட்டி. வட்டி என்பது என்னன்னு சொல்லுங்க பாப்பா யாரும்? செலவு. குட். வட்டி என்பது செலவு. இது வேற எதுக்கு போட்டதா இதுக்கு போட்டதான்னு தெரியும், நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். வேற எதுக்கு போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. வட்டி என்பது என்ன? செலவு. அப்ப செலவு தான் அந்த 5,000 அதிகரிக்கும். அந்த 5,000 செலவை தான் அதிகரிக்கும். அப்ப செலவு அதிகரிக்கும் 5,000. செலவு அதிகரிக்கும் 5,000. விளங்குதா விஷயம்? சரி, எழுதியிருப்பீங்க நம்மளே, அழிக்கிறேன். களப்பாட கொள்வனவு. களப்பாட கொள்வனவு. களப்பாட கொள்வனவு 10,000. களப்பாட கொள்வனவு 10,000. காசுக்கு கொள்வனவு சொல்லியிருந்தேன். களப்பாடம் காசுக்கு கொள்வனவு 10,000 சொன்னேன். களப்பாடத்தை காசுக்கு கொள்வனவு செய்யும் போது, களப்பாடத்தை காசுக்கு கொள்வனவு செய்யும் போது காசு போகும். சோ 10,000 இல்லையே, 1,00,000 சொன்னேன் போல. சரி, 1,00,000. 1,00,000 காசு கொள்வனவு செய்யும் போது காசு போகும். ஆகவே நம்மட சொத்து என்ன செய்யும்? குறையும். சொத்து குறையும். எவ்வளவு? 1,00,000. 1,00,000 சொத்து குறையும். 1,00,000. காசு தளப்படத்தை காசு கொள்வனவு செய்யறதுனால காசு போகும். சொத்து குறையும். 1,00,000. சோ இப்ப இது கொள்வனவு தானே. கொள்வனவு என்பது ஒரு செலவாக்குறத சொன்னீங்க. அப்ப இந்த இடத்துல செலவு அதிகரிக்குமான்னு கேட்டா அதுதான் இல்லை. அந்த விஷயம் நான் எதுக்கு சொல்றேன்னா, சரக்கிருப்புகளுக்கு. மீள் விற்பனை பண்டங்களை நாங்க மீள விற்போம், வாங்கிட்டு திருப்பி மீள விற்கிறன்ற நோக்கத்தோட வாங்குற பண்டங்களை தானே சொல்றது சரக்கிருப்பு. அப்ப சரக்கிருப்பு கொள்வனவுக்கு தான் நாங்க சரக்கிருப்பு நிறுவனத்துக்குள்ள வாரன்ற மாதிரி கருதாம, கொள்வனவுன்ற ஒரு செலவு அதிகரிக்குதுன்னு கருதி இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம்? செலவு அதிகரிக்கும். அது சரக்கிருப்பு கொள்வனவு. மீள் விற்பனை பொருட்களை கொள்வனவு செய்யறது. இது நடைமுறை அல்லா சொத்துக்கள், தளப்பாடம், மோட்டார் வாகனம், கட்டிடம், காணி, அலுவலக உபகரணம், இதெல்லாம் என்னது? நடைமுறை அல்ல சொத்துக்கள். அப்ப இதுகள் நாங்க செலவா கருதுறது இல்ல, சொத்தா தான் கருதுவோம் நிறுவனத்துக்குள்ள வார மாதிரி. அதனால சொத்து அதிகரிக்கும். கொள்வனவு செலவா இதை கருதுறது இல்ல, சரக்கிருப்பு கொள்வனவு தான் நாங்க கொள்வனவு செலவா கருதுறது. சரக்கிருப்பு கொள்வனவு தான் நாங்க கொள்வனவு செலவா கருதுறது. இது நடைமுறை அல்ல சொத்து. சோ சொத்து அதிகரிக்கும் 1,00,000. சொத்து அதிகரிக்கும் 1,00,000. தளப்பாடம் வாரணம். சரி,
18. அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000. சரியா? ஓகே. அறவிட முடியா கடன் 50,000. அறவிட முடியா கடன் 50,000 பிள்ளைகளுக்கு விளங்குறப்ப ஞாபகம் இருக்கு. அறவிட முடியா கடன் என்பது கடன் பட்டோர் இருக்காரு. அந்த கடன் பட்டோர்கிட்ட இப்ப கடன் பட்டோர் ஒரு ஆள் ஒரு 50,000 ரூபாய் காசு தர இருக்க ஒரு கடன் பட்டோர். அந்த கடன் பட்டம் இறந்துட்டாலோ, அந்த குறித்த கடன் பட்டோர் இறந்துட்டாலோ, இல்லாட்டி நம்மள மோசடி செஞ்சுட்டாலோ, அவர்கிட்ட இருந்து கடனை வசூலிக்க முடியாம போறது. கடன் பட்டவர் இருந்து கடனை வாங்க முடியாம போறது எல்லாம் அறவிட முடியாது. அப்ப கடன் பட்டவர்கிட்ட வந்து கடனை வாங்க முடியாது. கடன் பட்டவர் இருப்பாரா? இல்ல. அப்ப அந்த கடன் பட்டவர்ன்றவர் குறைவார். சோ கடன் பட்டவர் குறைவாருன்றனால சொத்து குறையும். கடன் பட்டவர் குறைவான்றனால சொத்து குறையும் 50,000. இனிமேல் நமக்கு கடனை வசூலிக்க யாரும் இல்ல. அப்ப வச்சிருந்து என்ன செய்ய? சொத்து குறையும். கடனை வாங்க முடியாதுன்றதான் சொல்றது அறவிட முடியாத கடன். அறவிட முடியாத கடன். அறவிட அறவிடன்னா தமிழ் தெரியும்ல. தமிழ்ல யோசிச்சு பாருங்க, அதுலயே இருக்கு உங்களுக்கு விளங்கும். அப்ப அறவிட முடியாத கடன். கடன் பட்டவர்ன்றவர்கிட்ட வாங்க முடியாது. சரியா? அப்ப அது ஞாபகம் இருக்கு. சந்தோஷம். அவர் கேட்ட கேள்வியிலேயே ஞாபகம் இருக்கு. அப்ப சொத்து குறையும். அப்ப அவர் சொன்ன மாதிரி, யாரு ராயர் கேட்ட மாதிரி உரிமை குறையும். சரி, அறவிட முடியாத கடன்ன்றது எங்களுக்கு ஒரு நட்டம். ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு 50,000 வாங்க வேண்டி இருந்துச்சு. சோ அது நமக்கு கிடைக்கல. அப்ப அந்த 50,000ன்றது நட்டம். அது அக்செப்டபிள். உரிமை குறையும். அந்த உரிமை குறைஞ்சி கணக்கெடு சமன்பாடுல அறவிட முடியாத கடன்றது ஒரு செலவு நாள். அதனாலதான் உரிமை குறைஞ்சிச்சு. எங்களுக்கு தான் இந்த கணக்குல 5 ஆப்ஷன் இருக்கே குரூப். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. உரிமையில இருக்க வருமானத்தையும் செலவையும் வேற எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அப்ப திருப்பி உரிமையில கொண்டே சொருகுறது இல்லை. உரிமையில மூலதனமும் பற்று தாக்கமும் மட்டும்தான் வரும். மூலதனமும் பற்றும். அப்ப வருமானம் செலவுக்கு வேறையா இருக்கு. அப்ப அந்த அறவிட முடியா கடன்றது என்னது? எங்களுக்கு ஒரு நட்டம், ஒரு செலவு. ஏன்னா 50,000 ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன், தருவாங்கல்ல, ஆனா கிடைக்கல. அப்ப அது எனக்கு என்ன? நட்டம். அப்ப அறவிட முடியா கடன்றது ஒரு செலவுனால செலவு அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும் 50,000. உரிமை குறையும்ன்றது சரி, செலவுனாலதான் உரிமை குறையுது, அது ஓகே. பட் அதுக்கு தான் நான் வேற குரூப் வச்சிருக்கேன் செலவுக்கு தானே. அதனால அதுல போதும். அப்ப செலவு அதிகரிக்கும். ஓகே. 19வது, உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம். உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம். உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம். உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம்.
உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் எவ்வளவு? 1,00,000. சரியா பிள்ளைகள் பாருங்க, காசா மூலதனம் இடும் போது நிறுவனத்துக்குள்ள காசு வருது. அப்ப என்ன செய்யும்? சொத்து அதிகரிக்கும். காசு நிறுவனத்துக்குள்ள வருதுன்னா நமக்கு என்ன செய்யும்? சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு? 1,00,000. சொத்து அதிகரிக்கும் 1,00,000. சொத்து அதிகரிக்கும் 1,00,000. நிறுவனத்துக்குள்ள காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும் 1,00,000. ஓகே, இப்ப மூலதனம் 1,00,000 போடுறனால, மூலதனம் 1,00,000 போடுறதுனால மூலதனம்ன்றதும் பற்றும் தான் என்ன செய்ய சொல்லும்? உரிமையை தாக்கம் செலுத்தும். பற்று என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். மூலதனம் என்ன செய்யும்? உரிமையை அதிகரிக்கும். அப்ப உரிமை அதிகரிக்கும். உரிமை அதிகரிக்கும். ஓகே, 20வது உரிமையாளர், இதுலயே போட்டுரு. உரிமையாளர் மோட்டார் வாகனத்தை மூலதனமா கொண்டு வந்திருக்கார். அதுல பெறுமதி 5,00,000. அப்ப அதுவும் என்னது? சொத்து தானே. சோ மோட்டார் வாகனத்தை மூலதனம் விடும் போது காசுன்ற சொத்து அதிகரிச்சு. முத இப்ப மோட்டார் வாகனம்ன்ற 5,00,000 சொத்து அதிகரிக்கும். அதுவும் மூலதனம் தானே. சோ உரிமை அதிகரிக்கும். உரிமை அதிகரிக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் தாங்க பாரு.
ஓகே, அப்ப இரட்டை விளைவு அளவு கிளியரா? பொதுவா தேவையான அளவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். இரட்டை விளைவு கிளியர். சரி. ஓகே, அப்ப இரட்டை பயிர் ஸ்டார்ட் பண்ணும். இரட்டை பயிர் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு அது சில விஷயங்கள் பார்க்கணும். சொத்து கணக்கு 5 கணக்கு வகையா பிரிச்சிருக்காருன்னு சொன்னேன். சொத்து கணக்கு இந்த ஆர்டர்ல போட்ட சரி. சொத்து கணக்கு இந்த ஆர்டர்ல போட்டா நல்லா. சொத்து கணக்கு, செலவு கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை. இவ்வளவு பெருசா இடம் வருதுன்னு யோசிக்காதீங்க. அவங்களுக்கு உரிமை கணக்கு, என்ன சொல்லல, வருமான கணக்கு. வருமான கணக்கு இப்படி 5 கணக்கா பிரிச்சிருக்காருன்னு சொன்னேன். அப்ப இதுதான் 5 கணக்கு. இது உங்களுக்கு தெரியும். 5 வகையா பிரிச்சிருக்காரு. அந்த 5 வகைக்குள்ளதான் இந்த கொடுக்கல் வாங்கல் தாக்கங்களை நாங்க பிரிக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் அவ்வளவுத்தையுமே மேக்சிமம் இந்த 5 வகைக்குள்ளதான். புதுசா எந்த ஒரு வகையும் என்டர் ஆக இயலாது. வேற யாரும் வந்து சொந்தம் கொண்டாடையெல்லாம் புதுசா இப்படி ஒரு வகை இருக்குன்னா புதுசா வந்து சொல்லிட்டு இருக்க இயலாது. சரியா? இதுதான் 5 வகை: சொத்து, செலவு, பொறுப்பு, உரிமை, வருமானம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இருந்தா இப்ப புதுசா என்ன நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, உங்களுக்கு நான் முதல்ல என்ன சொன்னேன், இரட்டை பதிவுன்றது அக்கௌண்டிங்கோட என்னது பல்ஸ். அதாவது மனுஷனுக்கு பல்ஸ் எப்படியோ, மனுஷனுக்கு பல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தெரியும். பல்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தெரியும். பல்ஸ் இல்லாட்டி ஆள் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆள் முடிஞ்சு, நோய் ஒண்ணுமே இல்லை. அது மாதிரிதான் அக்கௌண்டிங்க்கு பல்ஸ்ன்னு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா இருந்தா அதோட இம்பார்ட்டன்ஸா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த வகையில ஒரு மனுஷனுக்கு ஆட் டப்பு துப்பு டப் டப்னு துடிக்கும், நிக்கும், துடிக்கும், துடிச்சு நிக்கும், துடிச்சு நிக்கும், அப்படி இப்படித்தான் துடிச்சிட்டு இருக்கும். அது மாதிரிதான் அக்கௌண்டிங்க்கு வரவு செலவுன்னு சும்மா எடுத்துக்கும். வரவு செலவுன்னு ஒரு விஷயம் இருக்கும். வரவு செலவு இதுதான் அக்கௌண்டிங்கோட டப்பு டுப். உங்களுக்கு மனுஷனுக்கு ஆட் டப் டப்னு அடிக்கிற மாதிரி அக்கௌண்டிங்கோட வரவு செலவு டப் டப் அந்த வரவு செலவு தான். அதுதான் வரவு செலவுன்னு அடிச்சுட்டு இருக்கும். இப்ப பாரு அடிச்சுட்டு இருக்கும். வரவு செலவு அடிக்காம அக்கௌண்டிங் வேலை செய்யாது. எங்களுக்கு இதுக்கு டப்பு டுப்புன்னு அடிக்காம வேலை செய்யாத மாதிரி அக்கௌண்டிங்க்கு வரவு செலவு அடிப்படாம வேலை செய்யாது. அந்த வரவு செலவுன்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த 5 கணக்குக்குமே அவங்க இருக்காங்க. 5 கணக்குக்குமே அவங்க இருக்காங்க. சொத்துக்கும் வரவு வரவு செலவு இருக்கு. டப்பு டுப்புன்னு அடிக்க 2 பேருக்கும். செலவு கணக்குக்கும் வரவு செலவுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. பொறுப்பு கணக்குக்குமே வரவு செலவுன்னு 2 பேர் இருக்காங்க. சரியா? உரிமை கணக்குக்குமே எந்த இடத்துக்குள்ள எழுதுறேன், அவ்வளவு தள்ளி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குள்ள எழுதலாம். ஓகே, சரிங்களா? உரிமை கணக்குக்குமே வரவு செலவுன்னு இருக்காங்க. சரி. வருமான கணக்குக்குமே வரவு செலவுன்னு இருக்காங்க. வரவு செலவுன்றது நான் சொன்னேன், வரவு செலவு இல்லாம இருக்காது. ஒண்ணு டப்புன்னு அடிக்கும்,
இல்லாட்டி நிக்கும். அதான் தெரியும். நான் உங்களுக்கு டப்பு டப்புன்னு இதையும் அடிக்கிற மாதிரி தான் அக்கௌண்டிங்க்கு வரவு செலவு. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் யோசிக்க தேவை. அதான் வரவு செலவுன்றதுதான் இடம் அக்கௌண்டிங்கோட மேட்டரு. சரியா? டெபிட் கிரெடிட். சரியா? இப்ப சொத்து கணக்குக்கும் வரவு செலவு இருக்கும், செலவு கணக்குக்கும் வரவு செலவு இருக்கும், பொறுப்பு கணக்குக்கும் வரவு செலவு இருக்கும், உரிமை கணக்குக்கும் வரவு செலவு இருக்கும், வருமான கணக்குக்கும் வரவு செலவு இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கொள்ளலாம். சரி, சொத்துக்கும் வரவு செலவுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, செலவுக்கும் வரவு செலவுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, பொறுப்புக்கும் வரவு செலவுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, உரிமைக்கும் வரவு செலவுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, வருமானத்துக்கும் இருக்கு. அப்ப 2 பேர் 5 கணக்குக்குமே வரவு செலவுன்றவங்க இருக்காங்க, வரவு செலவு இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்காது, இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளை தான் பிடிக்கும். எப்படி சொல்ற, ஸ்பெஷலி 2 பேர் இல்லாம இவங்க இருக்கலாம். வரவு செலவுன்ற விஷயம் இல்லாம இருக்கலாம். அது 5 கணக்குமே வரவு செலவு இல்லாம இருக்கலாம். எல்லாத்துக்கும் வரவு செலவு இருக்கு. ஆனா சின்னதா ஒரு ஸ்பெஷலா பிடிக்கும்னு சொல்லுவாங்க தானே. எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷலா ஒரு ஆளை பிடிக்கும் இருக்கு தானே. அது மாதிரி ஸ்பெஷலா பிடிச்ச ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில சொத்துக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா வரவை. சொத்துக்கு வரவை தான் பிடிக்குமா? சொத்துக்கு வரவை தான் பிடிக்கும். அதுக்குள்ள செலவை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. வரவை தான் ரொம்ப பிடிக்கும். வரவை தான் மெயினா பிடிக்கும். செலவு ஓகே இருக்காங்கன்றதுக்காக இருக்காங்க. வரவு செலவு ரெண்டுமே தேவைத்தானே. அதனால செலவுன்றவங்க இருக்காங்களே தவிர்த்து அவருக்கு யாரை பிடிக்கும்? வரவைத்தான் பிடிக்குமா? அப்ப அந்த வரவைத்தான் பிடிக்கும்னு நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். சொத்துக்கு யாரை பிடிக்கும்? வரவு. சொத்துக்கு யாரை பிடிக்கும்? வரவு. அந்த வரவைத்தான் பிடிக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். மத்தபடி அதை நாங்க பிடிக்கும்ன்றதை அக்கௌண்டிங் டேர்ம்ல எப்படி சொல்றோம்? படிக்கிற டேர்ம்ல அக்கௌண்டிங் டேர்ம்ல எப்படி மொழிநடையில எப்படி சொல்றாங்கன்னா, சொத்தினுடைய சாதக மீதி, சொத்தினுடைய சாதக மீதி வரவு. சொத்தினுடைய சாதக மீதி, நல்ல மீதி, சாதக மீதி வரவு. சொத்தினுடைய சரியான மீதி வரவு. சொத்துக்குன்னு உரித்தான மீதி வரவு. சொத்துக்கு வரவு பிடிச்சனால அவருக்கு உரித்தானவர் வரவு தான். வரவு செலவுல 2 பேர் இருந்தாலுமே அது சொத்துக்கு வரவு தான் சரியான வைஃப்னு வச்சுக்கோங்களேன். வைஃப்னு வச்சுக்கோங்க. இவங்க கல்யாணம் கட்டாம இருக்காங்கன்னு வைங்களேன், சொத்தை வரவுதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், வரவு தான் அவங்களுக்கு உரியவங்க. சொத்துக்குரியால் வரவு தான். ஆனா வரவு செலவுன்னு 2மே சொத்துக்கு இருக்கு, 2 வச்சிருக்காரு. ஆனா அவருக்குரியது ஒபிஷியலி அவருக்குரியவர் யாரு? வரவு தான். அப்ப அதனால அதை நாங்க சொல்றது அக்கௌண்டிங் டேர்ம்ல சாதகம் இது. ஆனா செலவும் இருக்காங்க தானே சைட்ல, அவங்கள சொல்றது பாதக மீதி. பாதக மீதி. வேற என்ன வசனங்கள் யூஸ் பண்ண விரும்பல உங்களுக்கு. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்ன சொல்றது விளங்குறதுக்காக வேற எதுவும் சொல்லலாம். பட் வேணாம், விரும்பல. சரியா? அப்ப சொத்துக்கு என்னது உரிய மீதி ஒபிஷியலா அவங்களுக்கு பிடிச்சவங்க சாதக மீதி தான். 2 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு உரியவங்களும் இருக்குது. மத்ததெல்லாம் அன்அபிஷியல் மாதிரி. சரியா? 2 உரியவங்க இருக்காங்க. அப்ப வரவு செல சொத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஆனா அவருக்குன்னு உரியவர் வரவு தான். அப்ப அதனால சாதக மீதி. மத்தவங்க சைடுல தானே வச்சிருக்காரு, அதனால பாதக மீதி. பாதகம்னா என்ன தெரியுதுன்னா பாதக மீதி அக்கௌண்டிங் டேர்ம்ல. அதே மாதிரி செலவு கணக்குக்கும் யாரை பிடிக்கும்னா, அவங்களுக்கும் 2 பேர் இருக்காங்க. 2 பேரை வச்சிருக்கார். ஆனா அதுக்கு அவருக்குரியவர் யாரு? அவங்களுக்கும் உரியவர்னு பார்த்தா நம்மளோட சொத்து மாதிரியே அவங்களுக்கும் உரியவங்க வரவு தான். சாதகம் மீதி. அப்ப சாதகம் மீதி. ஆனா செலவை சும்மா சைட்ல இருக்கனால பாதகம் மீதி. அப்ப எல்லாருக்கும் வரவு செலவு இருக்கா, அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்சவங்களும் இருக்கு. பாத்தீங்களா? அப்ப சொத்துக்கு வரவை தான் பிடிக்கும். அப்ப சொத்துல சாதகம் மீதி வரவு, சொத்துல பாதகம் மீதி செலவு. செலவுக்கும் வரவை தான் பிடிச்சிருக்கு. அப்ப செலவோட சாதகம் மீதி வரவு, செலவோட பாதகம் மீதி செலவு, பிடிக்காத மீதி செலவு. பொறுப்புக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா, நம்மளோட பொறுப்புக்கும் ஆப்போசிட்டா. பொறுப்புக்கும் வரவு செலவு 2 இருக்கு. ஆனா பொறுப்புக்கு யாரை பிடிக்கும்னு பார்த்தா, பொறுப்புக்கு செலவை தான் பிடிக்குமா. அப்ப பொறுப்போட சாதகம் மீதி செலவு. வரவு செலவுன்னு பொறுப்புக்கு 2 பேர் இருக்காங்க. செலவுக்குன்னு உரியவங்க போச்சு, பொறுப்புக்குன்னு உரியவங்க செலவு. பொறுப்புக்கு வரவு செலவுன்னு 2 பேர் இருக்காங்க. ஆனா பொறுப்புக்குன்னு உரியவங்க யாரு? செலவு. பொறுப்புக்கு பிடிச்சா செலவு தான், பொறுப்புக்குன்னு உரியவங்க செலவு. அப்ப எங்களுடைய அக்கௌண்டிங் டேர்ம்ல சொல்லணும், அது சொல்றது என்னன்னு சொன்னேன், சாதக மீதி. அப்ப பொறுப்புக்குரியவர் என்ன? செலவு. சோ சாதக மீதி. அப்ப பொறுப்பின் சாதக மீதி என்ன? செலவு. சாதக மீதி செலவு. ஓகே. பொறுப்புக்கு சாதக மீதி உரியவங்க செலவுனா மத்தவங்க சைடுக்கு தானே. அப்ப அவங்க பாதக மீதி. பாதக மீதி. பாதக மீதி. சரியா? அதே மாதிரி
உரிமைக்கும் வரவு செலவுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா அவருக்கு பிடிச்சவங்கன்னு ஒரு ஆள் இருக்கு. அவர் யாருன்னா நம்மளோட பொறுப்பு மாதிரியே தான் அவங்களுக்கும் செலவை தான் பிடிக்கும். செலவை தான் பிடிக்குமா? செலவை தான் பிடிக்குமா? சாதக மீதி. அப்ப உரிமையோட சாதக மீதி செலவு. வரவு சைடுல இருக்கார் பாதக மீதி. பாதக மீதி. அப்ப உரிமைக்கும் வரவு செலவுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா அவருக்கு உரியவங்களை நாங்க வச்சிருக்கிறது செலவு தான். அவருக்கு பிடிச்சது செலவை தான். அதனால உரிமையின் சாதக மீதி செலவு. அக்கௌண்டிங் டேர்ம்ல சொல்லணும்னா சாதக மீதி செலவு. உரிமையில் பாதக மீதி வரவு. அதே மாதிரி வருமானத்துக்கும் வரவு செலவுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா அவருக்குன்னு பிடிச்சது செலவைத்தான். அப்ப பிடிச்சதுன்னா சாதகம் தானே, நல்ல விஷயம் தானே. அப்ப சாதகம் மீதி வருமானத்துக்கு செலவு. ஆனா இவரை பிடிச்சிருக்கு, இவர் சைட்லன்னா அது பாதகம் தானே. அப்ப வருமானத்தோட பாதகம் மீதி வரவு. வருமானத்தோட பாதகம் மீதி வரவு. அப்ப இது சொன்னது மைண்ட்ல வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இதுல விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது நவமா நான் சொல்றேன் தானே, இது ஒரு நோட்ஸா தானே நான் சொல்றேன். இப்ப விளங்கிட்டான்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. மைண்ட்ல வச்சுக்கொள்ளேனுமா? சொத்துடையும் செலவுடையும் சாதக மீதி என்ன? வரவு. சொத்துக்கும் செலவுக்கும் வரவு தான் பிடிக்கும். அப்ப சொத்துட சாதக மீதி என்ன? சொத்துடையும் செலவுடையும் வரவு. அப்ப பாதகம் என்ன? செலவு. பொறுப்பு, உரிமை, வருமானம். இந்த மூன்று பேருக்கும் யாரை பிடிக்கும்? செலவு மீதியைத்தான் பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு யார என்னது? யாரு சாதக மீதி? செலவு. அப்ப யார பிடிக்காதாங்கன்னா வரவு மீதி. அப்ப என்னது? பொறுப்பு, உரிமை, வருமானத்தோட பாதக மீதி என்ன? வரவு. சரியா? மைண்ட்ல போட்டுக் கொள்வீங்களா? இப்ப இந்த இடத்துல இது ஓகே, கிளியரா கேட்டுக்கொண்டு தானே இருந்தீங்க? ரைஸ் பண்ண எனக்கு ஆக்டிவா இருக்கீங்களான்னு பாருங்க. மத்தாக்கள் சரியா? இப்ப அடுத்தது விளங்கிக்கோங்க. அதிகரிக்கும்னா ஒரு விஷயம் அதிகரிக்கும்னா என்னது? சாதகமா பாதகமா? நல்லது தானே. அதிகரிக்குதுன்னா சாதகமான விஷயம், குறையுதுன்னா அது ஒரு பாதகமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப அதிகரிச்சா அது சாதகம், குறைஞ்சா பாதகம்னு எடுத்துக்கோங்க விஷயத்த. சரியா? நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகரிச்சா சாதகம், குறைஞ்சா பாதகம்னு எடுத்துக்கோங்க. இப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா ஒரு சொத்து அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதிகரிப்புனா என்னன்னு எடுக்க சொன்னேன்? சாதகம்னு எடுக்க சொன்னேன். அதிகரிப்புனா என்னன்னு எடுக்க சொன்ன பிள்ளைல? சாதகம்னு எடுக்க சொன்னேன். அப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா என்னதான் இருக்கணும்? சொத்துல சாதகம் மீதி என்ன? வரவு. அப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா வரவாதான் இருக்கும். அப்ப குறையுதுன்னா நமக்கு என்ன? ஆப்போசிட்டா பாதகம். அப்ப சொத்து குறையுதுன்னா செலவா காணப்படும். சொத்து குறையுதுன்னா செலவா காணப்படும். அப்ப அதிகரிக்கும்னா சாதகம்னு எடுத்துக்கோங்க, குறையும்னா பாதகம்னு எடுத்துக்கோங்க. இப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா என்ன? சாதகம். சொத்தினுடைய சாதகம் என்ன? வரவு. அப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா என்ன? வரவு. அப்ப சொத்து வரவுன்னா என்ன? அதிகரிக்குது. சொத்து அதிகரிக்குதுன்னா என்ன? வரவு. சொத்து வரவுன்னா என்ன? சொத்து அதிகரிக்குது. சொத்து குறைவுனா என்ன? செலவு. செலவுனா என்ன? குறைவு. அப்படி எல்லாம் ஒண்ணு தான். போத்துட்டு படுத்தாலும் ஒண்ணு, படுத்துட்டு போத்தினாலும் ஒண்ணு. அப்ப அதிகரிக்கும்னா சாதகம் எடுங்க, குறையும்னா பாதகம் எடுங்க. இப்ப அந்த வகையில பாருங்க, சொத்து அதிகரிக்கும்னா என்ன? சாதகம். சொத்து சாதகம் என்னது? சொத்தினுடைய சாதகம் என்ன? வரவு. அதான் அதிகரிக்கும் வரவு.
குறையும்னா என்ன? பாதகம். சொத்தினுடைய பாதகம் என்ன? செலவு. அதான் செலவுனா குறையும். அப்ப இது வழங்கிட்ட இந்த போர்ஷன். சரி, இப்ப அடுத்தது செலவு அதிகரிக்கும்னா என்ன? செலவு அதிகரிச்சா நல்ல விஷயம் அப்படி யோசிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி யோசிங்க. அதிகரிக்கும்னா சாதகம், குறையும்னா பாதகம். பொதுவாக எப்படி யோசிச்சீங்கன்னா சரி. அதிகரிச்சா சாதகம், குறையும்னா பாதகம்னு யோசிச்சு கணக்கு செஞ்சீங்கன்னா சரி. இப்ப செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா அது என்னது? அதிகரிக்கும்னாலே சாதகம் தான். அப்ப செலவு அதிகரிக்குதுன்னா சாதகம்னா செலவோட சாதகம் மீது என்ன? வரவு. அப்ப செலவு அதிகரிக்கும்னா வரவு. செலவு அதிகரிக்கும்னா வரவு. அப்ப செலவு குறையும்னா என்ன? பாதகம் மீது என்ன? செலவு. அப்ப செலவு குறையும்னா செலவு. சரி, இதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதிகரிக்கும்னா சாதகம், குறையும்னா பாதகம்னா பொறுப்பு அதிகரிக்கும்னா வரவா செலவா? பொறுப்பு அதிகரிக்கும்னா வரவா செலவா? பொறுப்பு அதிகரிக்கும்னா வரவா செலவா? செலவு. ஏன்? அதிகரிக்கும்னா சாதகம். பொறுப்பினுடைய சாதகம் என்ன? செலவு. அப்ப பொறுப்பு அதிகரிக்கும்னா செலவு. பொறுப்பு அதிகரிக்கும்னா செலவு. ஓகே. குறையும்னா என்ன? பாதகம். பொறுப்பினுடைய பாதகம் என்ன? வரவு. அப்ப பொறுப்பு குறையும்னா வரவு. அப்ப அதே மாதிரிதான் ஒருமைக்கு வரவுன்னு இந்த இடத்துல இப்ப விளங்கி கொண்டிருப்பீங்க. உரிமை அதிகரிக்கும்னா சாதகம். அப்ப உரிமை அதிகரிக்கும்னா என்ன? உரிமையினுடைய சாதகம் என்ன? செலவு. அப்ப உரிமை அதிகரிக்கும்னா செலவு. குறையும்னா பாதகம். உரிமையின் பாதகம் என்ன? வரவு. ஓகே. இப்ப வருமானம் அதிகரிக்கும்னா என்ன? சாதகம். குறையும்னா என்ன? பாதகம். வருமானம் அதிகரிக்குதுன்னா அப்ப என்ன? சாதகம். அப்ப அது என்ன மீதி? உண்மையின் வருமானத்தின் சாதகம் மீதி என்ன? செலவு. அப்ப செலவுனா தான் அதிகரிக்கும். குறையும்னா என்ன? பாதகம். வருமானத்துல பாதகம் என்ன? வரவு. அப்ப வரவுனா குறையும். மண்டையில போட எழுதா? இந்த தியரியை மண்டையில போட்டுக்கொண்டீங்கன்னா சரி. இரட்டை பதிவு நீங்களாவே கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு எப்படி இரட்டை விளைவுல இருந்து இரட்டை பதிவு நீங்களே மாத்துவீங்க. இரட்டை விளைவு உங்களுக்கு இப்ப செய்ய தெரியும் யோசிச்சு அந்த இரட்டை விலையில இருந்து இரட்டை பதிவு உங்களாலேயே மாத்திடும். சிஸ்டத்தோட சொல்லி தந்திருக்கேன். அப்ப இந்த விஷயம் மண்டைக்குள்ள போட இயலுமா? இந்த தியரிய இல்ல நோம? ஓகேயா? ராயல் விட விட வித்யாபன் சரி ராயல் வித்யாபன். எஸ், இதை எழுதுங்க பாப்போம் உங்களுக்கு.
சரி. அப்ப இதை எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதிட்டீங்க தானே? சரி, முடிப்போம். இப்ப உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க இரட்டை பதிவு எழுதுற மாதிரி இருக்கு. இதை மைண்ட்ல அழகா போட்டுக்கோங்க. நான் நாளைக்கும் அடுத்த நாளைக்கா நாளன்னைக்கு தானே வியாழக்கிழமை உங்களுக்கு நான் சொல்லித் தரும் போத நல்லா மைண்ட்ல வியாழக்கிழமை வரும்போது என்ன செய்யணும் முக்கியம் அதுதான். அப்பதான் நான் சொல்லிக் கொடுக்கறதுல விளங்கும். சரியா? அப்ப வரவுனா அதிகரிக்கும், செலவுனா குறையும்ன்றதும் பாடமாக்கிக்கோங்க. சரி, இந்த பாடமாக்குறதை விட வேற வழி இல்லை. இந்த துண்டு மட்டும் பாடமாக்கிக்கோங்க. மற்ற இரட்டை பதிவு உண்மையா பாடமாக்க தான் சொல்லுவாங்க இரட்டை பதிவு. ஆனா அதை விளங்கி உண்மையா செய்யணும். இரட்டை பதிவு விளங்கி வர விஷயம் தான் இரட்டை பதிவு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டீங்க. இப்ப அந்த போர்டுல நிக்கிறார் வர அவரை விளங்கி கொண்டீங்கன்னா போர்டுல அந்த ஸ்பேஸ்ல அவ்வளவுதான் உங்களோட கொப்பி இல்லாத ஒரு அரை பேஜ் கூட இருக்காது. அந்த அரை பேஜை மட்டும் மண்டையில போட்டுக்கொண்டீங்கன்னா போதும் பிக்ஸ்டா. அதை விளங்கி கொள்றது லேசு. சொத்து செலவுக்கு சாதக மீதி வரவுன்னு விளங்கிக்கோங்க. அப்ப அதை அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவு. பொறுப்பு, வருமானம், உரிமை, ஆஹ் பொறுப்பு வருமானம், பொறுப்பு வருமானம் உரிமை, செலவு இது என்ன சொல்லுவாங்க, சொத்துக்கும் செலவுக்கும் சாதக மீதி வரவு மீதின்னு விளங்கிக்கோங்க. பொறுப்பு, வருமானம், உரிமை. சரியா? நான் மூலையும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படித. பொறுப்பு, வருமானம், உரிமைக்கு சாதக மீதி செலவு மீதின்றனால அதை மைண்ட்ல போட்டுக்கோங்க. அதிகரிக்கும். அப்ப முதல் ரெண்டு என்னது வரவு, கடைசி மூன்று என்ன செலவு. முதல் ரெண்டுனா சொத்தும், அதனாலதான் ஆர்டராகவே எழுதி விட்டேன். சொத்தும் செலவும் முதல் ரெண்டுமான சொத்தும் செலவும் வரவு. மத்த பொறுப்பு வருமானம் உரிமைன்றது என்னது செலவு மீதியை சார்ந்தது. அப்ப அதை அதிகரிச்சா செலவு, சொத்தும் செலவும் அதிகரிச்சா வரவு. அந்த மாதிரி அப்படி சரி மைண்ட்ல போட்டுக்கொண்டு இதை பிக்ஸ் பண்ணி கொண்டீங்களா சரி. இங்க டிப்ஸ்ல இருந்தீங்களா சரி. ஓகே. எதுவும் கேட்க எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற சம்பந்தமா இது சம்பந்தமா ஏதாவது குழப்பங்கள் எதுவும் டவுட்ஸ்? ஓகே தானே?